பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய நாளிலே ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உங்களுக்காக ஒரு வசனத்தை வாசித்துட்டு நான் உங்களை ஜெபிக்க விரும்புகிறேன். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். ஏசாயா 40:31. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல சட்டையை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளைப் போல சட்டையை அடித்து எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான பிள்ளைகளே, நமக்கு ஒரு புதிய பலனை பெற்றுக்கொள்ள, ஒரு புதிய உற்சாகத்தை பெற்றுக்கொள்ள உலகத்தில் என்னெல்லாமோ காரியங்களை செய்கிறோம், சோதரம். சில சமயங்களில் நம்ம சில இடங்களுக்கு போனாதான் ஒரு மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும்னு சொல்லி அங்கே இங்கே போயிட்டு இருப்போம். ஏதாவது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு எங்கேயாவது போவோம். ஆற்றுல குளிக்க போவாங்க, மலையில் ஏற போவாங்க, இதெல்லாமோ காரியங்களை செய்வாங்க. ஊர் விட்டு ஊர் போவாங்க, எல்லா காரியங்களையும் செய்வாங்க. ஆனால் அது அவங்களுக்கு புது பலனை கொடுக்கும் என்று நம்புவார்கள். புது பலன் அங்கே இல்லை சோதரம். நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் உற்சாகப்பட வேண்டுமானால் இங்கே ஒரு வசனம் சொல்லப்படும், கர்த்தருக்கு காத்திருக்கிறளோ, கர்த்தருடைய வசனத்திற்கு காத்திருக்கிறளோ. பாருங்க, உலகத்தில் எதுக்கெல்லாமோ காத்திருப்போம். பல மணி நேரங்கள் காத்திருப்பாங்க. நம்ம வேண்டிய மக்களுக்காக பல மணி நேரங்கள் காத்து பல இடங்களிலே காத்து கொண்டிருப்பார்கள். அப்படி காத்திருப்பதனால எதையும் அவர் பெற்றுக்கொள்வதில்லை. ஆனால் அங்கே சொல்லப்படுது, கர்த்தருக்காக காத்திருந்தேன், அவர் என் பக்கமாய் சாய்ந்தேன், கூப்பிடு சத்தத்தை கேட்டார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். அதே போல கர்த்தரு காத்திருக்கிற புதுபலன் அடைவார்கள். இன்றைக்கு அருமையான பிள்ளைகளே, நீங்கள் இந்த உலகத்தில் எதற்காக, யாருக்காக நீர் காத்து கொண்டிருக்கிறீர்கள்? வரும் என்று சொல்கிற ஆசீர்வாதம் வரும். இந்த நாட்களில் ஜோசியக்காரங்க சொல்லுவாங்க, உங்களுடைய ராசியை பார்த்துட்டு சொல்லுவாங்க, உங்களுக்கு நல்ல காலம் இந்த வருஷத்துல பிறந்துச்சு, உங்களுக்கு பண மழை கொட்ட போகிறது, உங்களுக்கு பயங்கரமான ஒரு கார் வாங்க போறீங்க, வீடு வாங்க போறீங்க, நிலம் வாங்க போறீங்க, சொத்து வாங்க போறீங்கன்னு சொல்லி பயங்கரமான காரியங்கள் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நீங்க வரும் என்று காத்து கொண்டிருப்பீர்கள். வந்துடும் சோதரம். வசனம் சொல்லுகிறாரு, கர்த்தருக்கு நீ காத்திருந்தாயானால் எல்லா ஆசீர்வாதமும் உன்னை தேடி வரும். அப்படி இருந்தா கழுகளை போல புது பலனை கர்த்தர் கொடுப்பார். உலகத்தில் மற்ற காரியங்களுக்காக, அழிந்து போற பொருட்களுக்காக மனுஷன் காத்து கொண்டிருப்பான். காத்திருந்து கண்கள் பூத்து போன அநேக மக்கள் தெரியும், நாம் பார்த்திருக்கிறோம் வாழ்க்கையிலே. உங்களுடைய வாழ்க்கையிலும் இந்த நாட்களிலே சில மக்கள் வர வேண்டிய காரியத்துக்காக, வர வேண்டிய பிளஸிங்காக நீங்கள் உலகத்திலே பல நேரங்களிலே பல காரியங்களுக்காக காத்து கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வசனம் சொல்லுகிறது, அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருக்கு காத்திருந்தால், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருந்தால் உங்களுக்கு புது பலன் கிடைக்கும். அது எப்படி கிடைக்கும்னா கழுகுகளை போல. கழுகுகளுக்கு எப்படி தெரியுமா? கழுகுகள் எல்லாம் வயசாகிட்டு அப்படி உட்கார்ந்துருக்கும். அதுகளுக்கு வாழ்க்கையில என்ன செய்யணும்னு தெரியாது. சிறகெல்லாம் போயிடும், நகங்கள் எல்லாம் போயிடும், அப்படியே உட்கார்ந்துருக்கும். அவர் இறை தேடி போகாது. அப்படியே காத்திருக்கும் போது பல மாதங்கள் காத்திருக்கும். தன்னுடைய நகங்கள் எல்லாம் போன பிறகு நான் என்ன செய்வேன்? ஆனால் அப்படி காத்திருக்கிற வேளையில அதற்கு புதிய நகங்கள் முளைக்கும், புதிய இறகுகள் முளைக்கும், புதிய பாருங்க நகங்கள் இறகுகள் எல்லாம் முளைக்கும், அவர் புதிய சிறகுகள் எல்லாம் உருவாகும். அதுக்கப்புறம் அவர் செட்டை அடித்து பறந்து உயரமான இடத்துல பறந்து சொல்லக்கூடிய அளவுக்கு அது மாறும். அந்த புது பலனை அது பெற்றுக்கொள்ளும். கழுகளை போல புது பலனை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு கொடுக்க விரும்புகிறார். உங்க வாழ்க்கையில கொடுக்க விரும்புகிறார். உங்களுக்கு ரொம்ப சோர்வா இருக்கிறீங்களா? இந்த வருஷ தொடக்கத்திலேயே இந்த மாதிரி என் வாழ்க்கையில மாறிவிட்டதே, நான் என்ன செய்வது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் கர்த்தருக்கு கொஞ்சம் காத்திருப்பீங்களா? ஆண்டவரே, என் ஜெபத்தை கேட்க, என்னுடைய வார்த்தைக்கு ஆண்டவரே எனக்கு முக்கியத்துவம் ஆண்டவரே நீ கொடுக்க மாட்டீரா என்று சொல்லி தேவ சமூகத்திலே இந்த நாட்களில் நீங்கள் காத்திருந்தால் உங்க வாழ்க்கையில ஒரு புது பலன் உண்டாகும். உலகத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்கு புது பலன் உண்டாகாது. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்கள், ஆண்டவரே நான் உமக்காக காத்திருக்கிறேன், நீர் சொன்னதை செய்வீர் என்று நான் நம்புகிறேன் என்று சொல்லி இந்த காலைகளில் ஒப்புக் கொடுத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். புதிய நாளிலே ஒரு புதிய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். அருமையானவர்களே, நீ யாருக்காக காத்து கொண்டிருக்கிறாய்? பணம் வரும் வரும் என்று காத்திருக்கீங்க, ஆனால் அது ஏமாற்றப்பட்டு எத்தனையோ தடவை போயிருக்கிறோம்.
நமக்கு இந்த ஆசீர்வாதம் வரும்னு நினைக்கிறீங்க, ஆனா அது ஏமாற்றப்பட்டு. இனிமேல் அப்படி இல்லை. கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நீர் பார்த்துக் கொள்ளும், என் வாழ்க்கையில் உள்ள பிரச்சனையை நீ பார்த்துக் கொள்ளும், நான் உமக்காக காத்திருக்கிறேன், நீ கொடுக்கும் போது நான் வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி காத்திருந்து பாருங்க. உங்க வாழ்க்கை புது பலன் அடைவார்கள். அப்படிப்பட்டவங்க எப்படி ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க, நடந்தாலும் சோர்வடைய மாட்டாங்க. தேவன் உங்களை பலப்படுத்தினால் நீங்கள் பலசாலியாக இருப்பீர்கள். நீங்கள் ஆவியிலும் ஆத்துமாவிலும் சரீரத்திலும் ஒரு புது பலனை கொடுத்து கழுகளை போல சட்டெடுத்து பறக்க உதவி செய்வார். இந்த நாளிலே நீங்கள் கர்த்தருக்காக காத்திருக்க ஒப்பு கொடுப்பீங்களா? இந்த அருமையான நாளிலே எதைக்காக காத்திருக்க? உலகத்துக்கு எந்த மனுஷனும் காத்திருக்காத. எந்த மனுஷனும் நம்ம காப்பாற்ற மாட்டான். எந்த உலகத்தின் எந்த காரியம் நம்மை காப்பாற்றாது. ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். அவர் காப்பாற்றுகிற தேவன். அவர் இஸ்ரவேலை காப்பாற்றுகிறது. இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர். இன்றைக்கு அவர் நம்பிக்கொள்ள யாவரும் பாக்கியவான்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவரிடத்தில் நீங்கள் வந்தால், அவரிடத்தில் கேட்டால், அவரிடத்தில் நீங்கள் காத்திருந்தால், அவர் உங்கள் பக்கமாய் சாய்ந்து உங்கள் விண்ணப்பத்தை, உங்கள் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்பார் என்று வசனம் சொல்லுது. இந்த காலையில் ஒப்புக் கொடுப்பீங்களா? நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. பரலோகத்தின் பிதாவே, நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான காலைகளில் ஆண்டவரே, இந்த அருமையான பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறவர்களா எங்களை எல்லாரையும் மாற்றும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அழிந்து போற காரியத்தின் மேலே கண்களை வைத்து காத்துக் கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையை தலைகளாய் மாற்ற ஒப்புக் கொடுக்கிறோம். நாமத்தை மையப்படுத்த ஆசீர்வதியும். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் கர்த்தர் உங்களை ஒரு புது பலனை கொடுக்க விரும்புகிறபடினாலே நீங்கள் கர்த்தருக்கென்று காத்திருங்கள். நீங்கள் இளைப்படைந்து போக மாட்டீங்க. கழுகளை போல் சட்டையடித்து பறக்கிற அலுவலகத்தை கட்டிடுவார். இன்னும் ஒரு லோக சுவார்த்தி மூலமாய் உங்களை சந்திக்கும் வரையிலும் நம்ம எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.